தொடர்ந்து நம்ம சேனல்ல நெறைய வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம விஎன் எடிட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாரி வாட்டர் மார்க்கே இல்லாத ஒரு வீடியோ எடிட்டர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. வாட்டர் மார்க் இல்லாம இருக்கிற ஒரே ஒரு எடிட்டர் வந்து இதுதான். உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு, அதே மாதிரி பெய்ட் ஆப்ஷனும் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷனுமே போதுமானது. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீடெக் தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது விஎன் எடிட்டரோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதை வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா, எப்படி யூஸ் பண்றது, எந்தெந்த டிவைஸ்ல யூஸ் பண்ணலாம், ஸோ அதை பத்தி ஒரு குவிக் ஓவர்வியூ தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ இவங்களோட வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா vlognow.meன்ற இணையதளம் இருக்கு அவங்களுக்கு. இந்த இணையதளத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இவங்களுக்கு விஎன் கூடவே இன்னொரு எடிட்டர் கூட இருக்கு, காக்கட்னு சொல்லி. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ பேஸ்டான ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒரு எடிட்டர். அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் விஎன் எடிட்டர் வந்து மெயினா வந்து போட்டோஸ்க்கும் அப்புறம் வீடியோ எடிட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எங்கேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிவைசஸ்லயும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஐஓஎஸ் இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, மேக்கா இருந்தாலும் சரி, விண்டோஸா இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த விஎன் எடிட்டர் வந்து ரொம்பவே கரெக்டான ஒரு எடிட்டர் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு அப்ளிகேஷனாவே உங்களுக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்றது மேக்கு. நான் மேக்ல இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். அதே மாதிரி விண்டோஸ்லயும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் டிவைசஸ், ஃபோன் இல்லை ஐஃபோனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க, ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஃபார் ஃப்ரீ டுடே. இவங்க இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏஐ ஃபீச்சர் ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போதான் வந்து நீங்கள் டோக்கன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் காஸ்ட் ஆகும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. அதில் கொஞ்சம் ஆட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட் கூட வராது. ஒன்ஸ் நீங்கள் விஎன் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். லாகின் இருக்குங்க, ஆனால் வந்து உங்களுக்கு லாகின் தேவைப்படாது. ஒருவேளை லாகின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் டாப் அப்பும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ விஎன் ப்ரோ, சப்ஸ்கிரைப் டு விஎன் ப்ரோ இன்க்ளூட்ஸ் 100 கிரெடிட்ஸ் பெர் மந்த். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுமே இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அது தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, இங்கே வந்து 100கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் 100 உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெலிட் பண்ணீங்கன்னா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100 ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் அவங்க ஸ்டோரேஜ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு விஷயம் கேட்கும். வீடியோ பேஸ்டு உங்களோட கண்டென்ட் என்னவா இருக்கும், அது வந்து வீடியோ பேஸ்டா இல்லை மியூசிக் பேஸ்டான்னு கேட்கும். மியூசிக் பேஸ்டுன்னா நீங்க ஏதோ ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க, அந்த பாட்டு தகுந்த மாதிரி நீங்க வந்து போட்டோஸோ இல்லை வீடியோஸோ ஆட் பண்ணணும்னா நீங்க மியூசிக் பேஸ் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. இல்லைங்க இந்த வந்து வீடியோ கண்டென்ட் அப்படின்ற பட்சத்துல நீங்க வீடியோ பேஸ் செலக்ட் பண்ணிப்பீங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான அசட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். கீழே பார்த்தீங்கன்னா டைம் லைன். இந்த இடத்துல தான் வந்து நம்ம வீடியோ கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம். அது கூடவே உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வரும். இப்போ எதுவுமே எல்லாமே பிளாங்கா இருக்கு, ஏன்னா நம்ம வீடியோவே ஆட் பண்ணல. ஒன்ஸ் நீங்க வீடியோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ணணும்னா ஃபோட்டோஸ் ஆப்ஷனு. அதே மாதிரி மீடியா ஆப்ஷனு. இதில் தான் வந்து நீங்க இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் எங்க இருக்கோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொன்றா நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல. இல்ல அதே மாதிரி பாருங்க, நமக்கு எலிமெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ண சப்ஸ்கிரைப் மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இதுவுமே நீங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி லோகோஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்டது, இது வந்து சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்டது, இது வந்து சோஷியல் லிங்க் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி ஒரு ஈத் ஃபங்க்ஷன்னா ஈதுக்கு சம்மந்தப்பட்டது, ஜப்பான் சம்மந்தப்பட்டது, ஏரோஸ், கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்டது. இதுல சில பார்த்தீங்கன்னா ப்ரோன்னு இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி நீங்க மற்றதெல்லாம் ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். பாருங்க, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. நிறைய இருக்கு. ஃபெஸ்டிவல், மணி, வெதர், ரெயின்போ, பேஸ். இதை நீங்க வச்சு தமிழ் கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க வீடியோஸ்ல கூட நீங்க ஸ்டிக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, ஃபிளாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஃபில்ம் அனிமேஷன் மாதிரி, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பாருங்க. நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அனிமல் கேட்டகரி இருக்கு, ஸ்டடி, ஸ்போர்ட்ஸ். நிறைய வாட்டி சும்மா ஒரு கிரீட்டிங் கார்டு ரெடி பண்றவங்களுக்கு கூட இது யூஸ் ஆகும். பாருங்க, ஹாப்பி நியூ இயர் கிரீட்டிங் கார்டு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி அடுத்த டேப் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு டைட்டில் போடுறதுக்கு, எண்ட் கார்டு போடுறதுக்கு யூஸ் ஆகும். இதுலயே கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. கவர்
டெம்ப்ளேட்டு, ஆனிமேஷனோட குடுத்துருக்காங்க பாருங்க. இத நீங்க உங்க வீடியோல அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி டைமு, இந்த மாரி பபிள்ஸு, மெமோ, மெசேஜ் இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸும் குடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க நார்மலா டைரக்ட்டா கூட டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அதே மாரி மியூசிக்ன்னு ஒரு கேட்டகரி குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க நெறைய இந்த பஸ் சவுண்ட்ஸு, ட்ரெண்டிங்ல இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிட்டு, அது மூலமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே அவங்க ஆல்ரெடி குடுத்துருக்காங்க சிலது. இதுல இருக்கிறது எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சவுண்ட்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. போன் கிரஷ் ஆகுற மாரி. ஸோ சில சவுண்ட்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த சைடு. ஸோ ஒன்ஸ் நீங்க மீடியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இம்போர்ட்ன்னு குடுப்பீங்க. இம்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலமா நீங்க ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இதை கிளிக் பண்ணி அப்படியே நீங்க டைம் லைனுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ இங்க ட்ராக் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இது எந்த ஒரு ரேஷியோவில் இருக்கோ அந்த ரேஷியோ இங்கே காட்டும். நீங்கள் மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டு ஒரிஜினல் என்னவோ அது அப்படியே வந்துச்சுங்க. ஸோ மற்ற விஎன் எடிட்டர்லேயும் மற்ற எடிட்டர்லேயும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, சவுண்ட் வேவ் வந்து இங்கே க்ளீனாக காட்டிடும் உங்களுக்கு. இது வந்து எஸ்பெஷலி லாங் வீடியோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வாய்ஸ் எங்கே சைலன்ஸ் இருக்குது, எங்கே ட்ரிம் பண்ணுன்றது வந்து கரெக்டாக இதை பார்த்து அவங்க கட் பண்ணிடலாம். இதை பாருங்க, இங்கேருந்து தான் மியூசிக்கே ஸ்டார்ட் ஆகுது. மற்ற இடத்துல எல்லாம் வந்து பிளாங்காக இருக்குது. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல சவுண்டே இல்லை அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீஸ் நான் கட் பண்ணோன்னா இங்கே கீழே இருக்கு பாருங்கள் சிசர், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் கட் ஆயிடுச்சு, 2 பீஸாக வந்துச்சு. இது வந்து எல்லோ கலரில் ரவுண்டாக இருக்கோ அது வந்து செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஒன்று அதை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம், இல்லை டூப்ளிகேட் பண்ணலாம், இல்லை அதோட வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணலாம், பேட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு சினாரியோவில் நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் டெலிட்டை வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துலயே நமக்கு அண்டோன் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி வந்துடும். ஸோ இது முன்னாடி நான் கட் பண்ணேன் இல்லைங்களா, அது கூட வந்து நம்ம அண்டூ பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரீடூவும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தப்பாக எடிட் பண்ணிட்டீங்கன்னா கூட திருப்பி அதை சரி பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கவர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த வீடியோவோட பேஜில் என்ன இருக்கணுன்றது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் மாதிரி நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்போ இந்த தம்ப்நெயில் வந்து அது சஜஸ்ட் பண்ணும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறப்போ வால்யூம் வந்து பத்தாது. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னபிள் ஆச்சு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு 1000 வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி கலர் கிரேடிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கலர் கிரேடிங்கு, ஃபில்டர்ஸ் இல்லை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வாட்டி ஸ்பீடாக மூவ் பண்ணுறது, ஸ்லோவாக மூவ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ஸ்பீட் ஆப்ஷனில் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாய்ஸ்க்கு ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டு பார்டர் ஏதாவது ஆட் பண்ணோன்னா, கொஞ்சம் ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் ஏரியா இருக்குது அதை பிளர் பண்ணோன்னா அந்த பிளர் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒப்பாசிட்டின்றது வந்து டிரான்ஸ்பரன்சி லெவல்ஸு. உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணணுன்னா கூட இல்லை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் இன்னு, ஜூம் அவுட்டு, மூவ் ரைட்டு, மூவ் லெஃப்ட்டு, மூவ் டவுன், மூவ் அப், ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். உங்களுக்கு சப்போஸ் இந்த லே அவுட் வந்து பிடிக்கலன்னா இந்த லே அவுட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி கீபோர்ட் ஷார்ட்ஸ் கட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹெல்ப் டுட்டோரியல்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு உங்கள் ஸ்பேசஸ், அதாவது எந்த இடத்துல வந்து நீங்கள் பேசலையோ அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணுறீங்க, கட் பண்ணி எல்லாம் முடித்த உடனே டைரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுக்குறப்போ நமக்கு 2 ஆப்ஷன் வருதுங்க. இந்த இடத்துல நீங்கள் வெறும் ஆடியோ மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா அது கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃபுல் ஆடியோ வீடியோட வரணுன்னா நீங்கள் ரெசல்யூஷன் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு 1080 போதும். ஒருவேளை உங்கள் வீடியோ ஃபுல் வீடியோ இருந்ததுன்னா, ஹரிசான்டல் வீடியோ இருந்ததுன்னா நீங்கள் 4K வரைக்குமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி FPS கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிட் ரேட்டுக்குமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு என்னென்னா வீடியோ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக இதை பற்றின வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் எடிட்டிங்கில் இதெல்லாம் வரும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம்,
நீங்கள் எடுத்த வீடியோ அந்த ஒரு ஃப்ரேம்க்கு சரியாக செட் ஆகலைன்னா நீங்கள் அது வீடியோ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கால்வாசி எல்லா எடிட்டர்ல இருக்கிற ஆப்ஷன்ஸும் இதுலேயே இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டைம்லைன்லேயே உங்களுக்கு வீடியோ, இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட்டு, மியூசிக்கு, சவுண்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக டைம்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு கூட. ஸோ மூவ் பண்ணி கட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நல்லா யூஸாக இருக்கும். ஸோ மொபைல் ஆப்லேயுமே இதே தான் இருக்கும் உங்களுக்கு செட்டிங்ஸு. எதுவுமே மாறாது. உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் காமிச்சா கொஞ்சம் எல்லாம் பெருசாக தெரியும். பார்க்கறதுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் நான் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு எடிட்டிங் கூட இதில் பண்ணி ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டலாம். இந்த வீடியோவில் எவ்வளோதாங்க. மற்றொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.